அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை இதுவரை இல்லம் தேடி ஜாதக தலைப்பின் மூலமாக ஆயிரக்கணக்கான திருமணங்களை செய்து வச்சிருக்கிறோம். 7,000 சப்ளை இருக்கிறார்கள், 15,000 பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் கொடுத்த வரப்பிரசாதம் எங்களுக்கு எஸ்ஆர்டி கல்யாண மாலைக்கு. உங்களால் தான் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வாழ்ந்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இங்கே நடந்துள்ளது. இது எல்லோரும் நீங்களே பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான். மேலும் நாங்கள் தினமும் ஒரு பாடலையும் ஒரு கவிதையும் சொல்லுகிறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த மனம் பெண் பார்க்குறவங்களாம், திருமணம் செய்யறவங்களாம் வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒரு ஆண் வச்சுக்கிறாங்க, பொண்ணு வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தைகள் போய் யாரையும் அண்ணா, அக்கா, தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணவங்களாம் 2 பெற்றுக்க, 2-3 கூட பெற்றுக்க தப்பு இல்லை. அந்த காலத்தில் பெற்றோர்கள் 4-5 பிள்ளை, 10 பிள்ளை பெற்றாங்க, சந்தோஷம்னாங்க. இப்போ ஒரு குழந்தைய வச்சுட்டு ஊரா நம்ம வந்து மாப்பிள்ளைக்கு நினைக்கிறோம், காலேஜெல்லாம் படிக்க வைக்க நினைக்கிறோம். குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு எந்த காலேஜ்னு பார்க்குறோம், எல்லாமே நம்ம தான் செய்கிறோம். கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் எப்பயுமே வேணும். இப்போ நம்ம இருக்கிறோம்னா, நம்ம வயசான காலத்தில் கூட கூட்டிட்டு வந்து துணைக்கு ஒரு ஆள் வேணும். அது மாதிரி வீட்டில் இருந்து பெற்றவங்களாம் கூட 2 குழந்தைங்க இருந்தால் தான் அந்த குழந்தைகள் சந்தோஷமாக வீட்டுக்குள்ள வந்து எல்லோரும் பழக்க வழக்கம் கேட்டுக்கொண்டு அதுக்கான ஒரு திறந்ததும் அந்த குழந்தைகளுக்கு அப்பா ஆறு, அம்மா ஆறு, மாமா ஆறு, சொந்தம் எல்லாம் சொல்லிடுறாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லதையும் சொல்லி கொடுக்கும். நிறைய குழந்தைகள் தவறான வழியில் போகிறார் என்று யூடியூப்லேயே பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், நெட்டில் பார்க்குறோம், செய்தியில் பார்க்குறோம். அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கான இந்த குழந்தைகளுக்கான ஒரு பாடல். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமையிருக்கு மறந்து விடாதே, திறமையிருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுசாயிருக்கையில் திரிக்கிறோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, கொடுக்கிற காலம் நெருங்கி வருவதால், கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, பதுக்குற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது, திருடாதே பாப்பா திருடாதே. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால், உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால், உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால் கெடுக்கிற நோக்கமும் வளராது, கெடுக்கிற நோக்கமும் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது, உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால், உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டால் கெடுக்கிற நோக்கமும் வளராது, திருடாதே பாப்பா திருடாதே.
திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் காரணிய லட்சுமி. சுத்த ஜாதகம் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பை LLM படித்துள்ளார்கள். உயரம் 5.5. பிறந்த தேதி 11/11/1995. பிறந்த நேரம் 12.7 AM சனிக்கிழமை. வேலை பார்த்தீங்கன்னா லேகல் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. சம்பளம் 6 லட்சம் வருஷத்துக்கு வாங்குறாங்க. கம்பெனி பெயர் ICICI லேண்ட் போர்டு. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் உதயகுமார், அட்வொகேட்டா இருக்காங்க. அம்மா பேர் குமுதவள்ளி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு டாக்டர், இன்ஜினியர், IT ஆடிட்டர் வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு உள்ளது, 2 பிளாட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் காரணி லட்சுமி. அருமையான ஜாதகம். செங்குந்த முதலியார், LLM வக்கீல் படிச்சிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போது செவ்வாய் திசை 4 மாசம் 4 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன்முறைக்குள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் உமா மகேஸ்வரன், துருவ வேளாளர், சுத்த ஜாதகம். அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, மேசலக்கரம். BE படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 13/9/1989 பார்த்துருக்காரு. மாசம் 1,40,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் பேங்க் இருக்காரு. சொந்த ஊர் தென்காசி. அப்பா பேர் இளங்கோவன், அம்மா பேர் மேகனா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த குடும்ப பாங்கானவரன். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, கல்யாணம் ஆச்சு. சென்னை தாம்பரத்தில் 2 சொந்த மெத்தை வீடு இருக்கிறது. பிறக்கும் போது செவ்வாய் மகா திசை 11 மாசம் 26 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பாலஸ்ரீ ஸ்ரீதர். ராகுகேது ஜாதகம். முதலியார், துருவ வேளாளர், அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரின் படிப்பு BE MS படிச்சிருக்காங்க. USல ஒர்க் பண்றாங்க. ஜாதகரின் உயரம் 5.5. பிறந்த தேதி 22/3/1992. பிறந்த நேரம் 10.10 AM ஞாயிற்றுக்கிழமை. வேலை பார்த்தீங்கன்னா பிசினஸ் இன்டென்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 9 லட்சம் வாங்குறாங்க. வருஷத்துக்கு 1 கோடி. ஜாதக இருப்பிடம் அமெரிக்கா. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர். இந்தியன் பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பாலபத்மா, அரசு பள்ளி ஆசிரியரா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு அமெரிக்கா வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. தம்பி உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. திருமணம் ஆகல. சொத்து இருப்பு, சொந்தம் சென்னை மற்றும் அமெரிக்காவில் சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் பாலாஸ்ரீ. வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. பிறக்கும் போதே குடும்பகாசை 12 வருஷம், 6 மாசம் 26 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடிக்கலாம்.
பாலசுப்ரமணியம், துளுவ வேளாளர், பரிகார செவ்வாய். பாலசுப்ரமணியம் பேரு, பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னம். பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 179 சென்டிமீட்டர். 17/10/1999 வந்திருக்காரு. மாசத்துக்கு வருஷத்துக்கு 22,50,000 வாங்குறாரு ஒரு வருஷத்துக்கு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு சரவணன், எல்ஐசியில் இருக்காரு. அம்மா பேரு அகிலம், இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பவரன். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் ஒருத்தர். சொந்த வீடு மற்றும் 3 வீடு வாடகை விடப்பட்டுள்ளது. காலி மனை இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 5 வருஷம் 9 மாசம் 24 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வு. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் திலக சந்திரவதி. சுத்த ஜாதகம். துருவ வேளாளர் முதலியார் தொண்ட மண்டலம் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகோடி படிப்பை பிகாம் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.4. பிறந்த தேதி 4/6/1990. பிறந்த நேரம் 5:40 AM திங்கட்கிழமை. வேலை அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பளம் 18 லட்சம் வாங்குறாங்க வருஷத்துக்கு. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் நடராஜன், ரிட்டையர் ஆயிட்டாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்து HR and CE. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா விஜயகுமாரி, இல்லத்தரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகர் பெயர் திலக சந்திரகணி. அருமையான ஜாதகம். பிறக்கும் போதே செவ்வாய் திசை 3 வருஷம் 1 மாசம் 19 நாள், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன். வருஷம் 18 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியுங்க. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அருண் செல்வன், அகமுடைய முதலியார், 7 செவ்வாய், ரோகிணி நட்சத்திரம், மேச ராசி, ரிஷப லக்னம். பிஜி சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 5.9. பிறந்த தேதி 1/9/1999 பிறந்திருக்காரு. மாசம் 40,000 சம்பளம் வாங்குறாரு. திருவண்ணாமலையில் தான் இருக்காரு. சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேரு முருகனே, பிசினஸ். அம்மா பேரு ஹேமாலினி. இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் படித்த நல்ல குடும்பம்லாம் கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன் தான். பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 4 வருஷம் 9 மாசம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்காக ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வு. அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ருத்ரேஷ்குமார். 7 செவ்வாய் ஜாதகம். முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரோட படிப்பு BE சிவில், MBA MSc சைக்காலஜி படிச்சிருக்காங்க. உயரம் 5.8. பிறந்த தேதி 26/6/1996. பிறந்த நேரம் 4:54 PM புதன்கிழமை. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் மகேஸ்வரன், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் GH சென்னை ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி, இடக்கரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2.
இவங்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ருத்ரேஷ்குமார் முதலியார். அழகான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே 14 ராகு திசை 14 வருஷம் 6 நாள், குருமகா திசை 14 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம். சுத்த ஜாதகம். இந்த ஆளுடைய பூச நட்சத்திரம், கடகராசி, மேச லக்னம். பிஎஸ்சி அக்னி படிச்சிருக்காரு. உயரம் 157 சென்டிமீட்டர். 13/5/1997 பிறந்திருக்காரு. கவர்மெண்ட்ல வேலை இருக்காரு. லால்குடியில கவர்மெண்ட் ஆஃபீஸரா வேலை பார்க்குறாரு. மாசம் 75,000 சம்பளம். சொந்த ஊர் கருப்பாந்துறை. அப்பா பேர் மூர்த்தி. சொந்த தொழில் திருமதி அருள்மொழி இல்லத்தரசி. பிறப்பூர் இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப வரன் கேட்டுருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. மொத்தம் ஒரே பையன் தான். 10 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருக்குது. அரசு வேலை. பிறக்கும் போதே சனி மகா திசை 6 வருஷம் 8 மாசம் 15 நாள். முதல் திசை 7 வருஷம். கேது திசை 7 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லந்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி.